சத்தமே இல்லாமல் சிலர் பெரிய சாதனைகளை செய்து கொண்டிருப்பார்கள். அப்படி ஒருத்தங்களை பத்தி தான் இன்னைக்கு பேச போறேன். யூடியூப் புகழ் பாக்கியா டீச்சர். இவங்களோட வீடியோஸை நீங்க பார்த்திருக்கலாம். எந்த ஒரு விஎஃப்எக்ஸோ பின்னணி இசையோ இல்லாம எளிமையான ஆனால் சொல்வளம் நிறைந்த குழந்தைகளுக்கான தமிழ் பாடல்களை அவங்களுக்கே உண்டான ஒரு உற்சாகத்தோடு 1 நிமிட காணொலிகளாக கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட காணொலிகளை பதிவேற்றம் செய்து வைத்திருக்கிறார். 35,000 சப்ஸ்கிரைபர்ஸுக்கு மேல அவங்க சேனலுக்கு இருக்கு. முதல் முறை பார்க்கும்போது சிறுபிள்ளைத்தனமாக தெரியக்கூடிய ஒரு வேலை. ஆனால் சிறுபிள்ளைகளுக்காகத்தான் அவர் அந்த தொண்டை விரும்பி செய்து கொண்டிருக்கிறார். அதோடைய இம்பாக்ட் ரொம்ப பெருசு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா அவங்கள பாராட்டாம இருக்க முடியாது. அது எவ்வளவு பெரிய சாதனைன்னு நான் சொல்றேன். என்னுடைய 2 வயது மகளுக்கு எங்களுடைய கட்டுப்பாட்டையும் மீறி யூடியூப்ல ரைம்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு பழக்கம் வந்துருச்சு. எங்க வீட்டுல டிவி கிடையாது. ஆனா உறவினர்கள் வீட்டுக்கு போகும்போது, பிற குழந்தைகளோட பேசும்போது, பழகும்போது, ட்ரெயின்ல எல்லாம் போகும்போது, மற்ற குழந்தைங்க இந்த செல்போன் எல்லாம் பார்த்துட்டு வர்றதெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கும் அது மேல ஒரு ஆசை வருது. அவங்க அதை பாக்குறாங்க. ஆரம்பத்துல எனக்கு கொஞ்சம் பயமா இருந்துச்சு. என்னடா இந்த வயசுலயே ஸ்கிரீன் பாக்குறாங்களே, கண்ணு கெட்டு போயிடுமோ, உடல் நலத்துக்கு ஏதாவது பாதிப்பு வருமோ, படிப்பு கெட்டு போயிடுமோ. ஆனா அதுக்கு இன்னொரு சைடும் இருக்கு. யோசித்து பார்த்தால் அவர்கள் பிறந்து வளரக்கூடிய உலகத்தின் மிக முக்கியமான அங்கமாக இருக்கக்கூடிய ஒன்றிடமிருந்து அவர்களை பிரித்து வளர்க்க முடியாது. அழுக்காக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியில இருந்து மீனை பிரிச்சு வளர்க்க முடியுமா? ஐசோலேட் பண்ணி வளர்க்க முடியுமா? முடியாது இல்லையா? அது போலத்தான் இன்னைக்கு பிறக்கிற குழந்தைகளையும் யூடியூப், டிவி, டெக்னாலஜி இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து ஐசோலேட் பண்ணி வளர்க்க முடியாது. ஆனா அந்த தண்ணி அழுக்காக இருந்தா அந்த தண்ணியை சுத்தம் செய்து வைக்கக்கூடிய அந்த கடமையும் அந்த ஒரு உரிமையும் நமக்கு இருக்கு இல்லையா? அது போல யூடியூப்ல குழந்தைங்க எதை பாக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணலாம். அப்படி ஏன் குழந்தையும் ரைம்ஸ், கார்ட்டூன்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் கண்ணுக்கு கவர்ச்சியான சில குறிப்பிட்ட காணொலிகளை மட்டுமே திருப்பி திருப்பி பார்த்து பழகிட்டாங்க. ஆனா அவளுக்குள்ள கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆர்வம் எல்லா குழந்தைகளையும் போலவே இயல்பாகவே இருந்தது. மனிதனாக பிறந்து நம்ம எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு வேலை கற்றுக்கொள்வது. யாரும் கற்றுக் கொடுக்காமலே நாம் கற்றுக்கொள்ள தொடங்குகிறோம். இந்த நிலையில இந்த புரிதலோட ஒரு நாள் பாக்கியா டீச்சரோட ஒரு பாடல்லாம் என்னுடைய யூடியூப்ல அந்த ஷார்ட்ஸ்ல ஃபீட்ல வருது. அதை பார்த்தேன். ரைம்ஸ் வீடியோல வரக்கூடிய எந்த ஒரு வர்ண ஜாலங்களோ, அனிமேஷனோ, பொம்மைகளோ, வேகமாக இருக்கக்கூடிய அசைவுகளோ எதுவுமே இல்லை. எந்த ஒரு விஷுவல் எக்ஸைட்மெண்ட்டுமே இல்லாத ஒரு காணொலி. வெறுமனே அந்த டீச்சர் பாடுறாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு என்னுடைய சின்ன வயசு தமிழ் ஆசிரியர்களை பார்த்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தது. ஒரு நொஸ்டாலஜிக்கா இருந்தது. ஆனா இது என் பொண்ணுக்கு பிடிக்குமா? அவ தான் ரைம்ஸ், கார்ட்டூன்ஸ்னு பார்த்து ரொம்ப ஒரு அப்சார்ப்டா இருக்காளே, அவளுக்கு இந்த மாதிரி காணொலிகள் பிடிக்குமா? சரி சும்மா காட்டுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு அந்த வீடியோ எடுத்து காமிச்சேன். நம்ப மாட்டீங்க, ஷி வாஸ் இமிடியட்லி அட்ராக்டட். அவங்களுடைய அந்த பாடலுக்கு தலையை ஆட்டி தாளம் போட்டு ஒரு ரசிகையாவே மாறிட்டா என்னுடைய 2 வயசு பொண்ணு. அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுது. குழந்தைகளுக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய அந்த ப்ரீஜுடைஸ் கிடையாது. அவங்களுக்கு தேவை சிந்தனை பசிக்கு புதிதாக ஏதாவது வேண்டும். அவங்க கிட்ட தொடர்ந்து ஒரு கிரேவிங், ஏதாவது புதுசா கத்துக்கணுங்கிற அந்த கிரேவிங் ஒரு குழந்தைக்கு இயல்பாக இருக்கும். நமக்கு வேணா வளர வளர சோம்பேறித்தனத்துல என்னத்த கத்துக்கிட்டு அப்படின்னு இருக்கலாம். ஆனா குழந்தைங்களுக்கு இயல்பாகவே படிக்கிறதுக்கும் கற்றுக்கொள்வதற்கும் ஒரு கிரேவிங் இருக்கும். இந்த சிந்தனை பசிக்கு போடக்கூடிய தீனி நல்ல சிந்தனைகள், நல்ல விஷயங்கள். அது பாக்கியா டீச்சர் கிட்ட கொட்டி கிடக்குது. இவங்க பாடக்கூடிய அந்த பாடல்கள் 2 வயது குழந்தைக்கு ஏராளமான புதிய வார்த்தைகளை கற்றுக் கொடுக்குது. சொல்வளம், வொக்காபுலரி ஒவ்வொரு பாடல்லையும் வளருது. என் பொண்ணு அத்தனை புதிய வார்த்தைகளை அவங்க பாடல்கள்ல இருந்து கத்துக்கிறா. அவ்வளவு சொல்வளம் அந்த பாடல்கள்ல இருக்கு. உங்க குழந்தைங்களுக்கு நீங்க தமிழ் கத்துக் கொடுக்கணுமா? உங்க குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க. ஆனா அது ஒரு இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலா இருக்கு. அவங்க சரியா தமிழ் கத்துக் கொடுக்கல நீங்க ஃபீல் பண்றீங்களா? உங்க குழந்தைங்க இன்னும் நல்லா தமிழ்ல ஆர்வம் வரணும்னு நினைக்கிறீங்களா? என்னோட ரெக்கமெண்டேஷன் தினமும் ஒரு 10 பாக்கியா டீச்சர் பாடல்களை அவங்களுக்கு காட்டுங்க. அவங்க வொக்காபுலரி தானா வளரும். வொக்காபுலரி வளர்ந்ததுன்னா அவங்க மைண்ட் புதுசா அதுல கிரியேட்டிவா ஏதாவது யோசிப்பாங்க. அவங்க அந்த மாதிரி பாடல்கள் திருப்பி பாட ட்ரை பண்ணுவாங்க. நிச்சயமா அவங்களுக்கு தமிழ் மேல ஒரு ஆர்வம் வரும். யூடியூபுக்கான எந்த இலக்கணமும் இல்லாத, பின்னணி இசை இல்லாத, விஎஃப்எக்ஸ் இல்லாத எளிமையான நம்ம 90s கிட்ஸ் டீச்சரை போல பாக்கியா டீச்சர் நம்ம குழந்தைங்களுக்கு நமக்காக தமிழ் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். நம்ம எல்லாரும் வளர்ந்த மனிதர்களுக்கு எப்படி நல்லதை கற்றுக் கொடுப்பது என்பதில் முனைப்பாக இருக்கிறோம். குழந்தைங்களுக்கு எப்ப சொல்லித்தர போறோம் நல்ல விஷயத்த? அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுறோம். ஆனா கல்வி மழலை பருவத்தில் இருந்தே தொடங்குகிறது. அப்போது விதைக்க வேண்டிய நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. அதுல ஒண்ணுதான் பாக்கியா டீச்சருடைய இந்த பாடல்கள். அர்த்தமற்ற ஆங்கில ரைம்ஸ் பாடல்கள், கார்ட்டூன் வீடியோக்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அதுல எதுவுமே இல்லை, எல்லாமே தப்புன்னு சொல்லல. ஆனா மோஸ்ட்லி அதெல்லாம் மீனிங்லெஸ்ஸா இருக்கு. ஜானி ஜானியஸ் பாப்பாவா இருக்கட்டும், இல்ல ஒரு ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார், அது வெறுமனே அந்த விஷுவல் கிரியேட்டிவிட்டி அந்த லெவலோட முடிஞ்சிருது. ஆனா அந்த பாடல்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது பாக்கியா டீச்சருடைய பாடல்கள்ல நிறைய நல்ல கருத்துக்களும் பொதிந்து கிடக்கிறது. இது ஒரு நல்ல எதிர்கால தலைமுறைக்கான ஒரு சிந்தனை வித்துக்கள் அந்த பாடல்கள்ல இருக்கு. இந்த பாடல்கள் தாய்மொழி கல்வியை எளிமைப்படுத்தவும் இணையத்தில் ஆவணப்படுத்தவும் செய்கின்றன. 2 வேலை செய்யுது இந்த பாடல்கள். அதாவது பாக்கியா டீச்சர் இந்த பாடல்களை தொடர்ந்து
பாடுறது மூலமா 2 வேலை செய்றாங்க. ஒண்ணு தாய்மொழி கல்வியை எளிமைப்படுத்துறாங்க. 2வது தாய்மொழி கல்வி இணையத்தில் ஆவணப்படுத்தி கொண்டிருக்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு முயற்சி. அப்போ பாக்கியா டீச்சர் போன்ற பல ஆசிரியர்கள் தமிழகம் எங்கும் வெளிப்பட்டு தோன்ற வேண்டும். இந்த மாதிரி இணையத்துல வந்து அவங்க வந்து அவங்களுடைய அந்த சிறப்பான பணியை வந்து பாக்கியா டீச்சர் போல செய்ய வேண்டும். அது வந்து என்னை போன்ற நிறைய பெற்றோர்களுக்கு எங்கள் குழந்தைகளுக்கு தமிழை கற்றுக் கொடுப்பதற்கு மிகவும் உதவியாக இருக்கும். பாக்கியா டீச்சர் அவர்களுடைய பணி சிறக்கவும் மென்மேலும் தொடரவும் மெய்ப்பொருளியல் கூடலின் வாழ்த்துக்கள்.